மதவாத கொள்கை எதிரிகள் முன்னிற்க, கொள்கை மறந்த அரசியல் எதிரிகள் கொல்லைப்புறமாக அவர்களுக்கு துணை நிற்க ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கத்தின் கூட்டு. ஆகப்பெரும் தலைவர்களை கண்ட கட்சியெல்லாம் நேரடி கூட்டணியில் கரைந்து நிற்க, மக்களை பிளவுபடுத்தலாம், மதங்களை அரசியலாக்கலாம் என வெறுப்பை தொழிலாக்கி தமிழ் நிலத்தை அலர்ஜியாக கொண்டு அதிகாரம் புரிகிறது ஒரு சக்தி. கொள்கை பேசி ஆட்சியை வென்று, கொள்கை மறந்து அதிகாரம் சுவைத்து, கொள்ளை ஊழல் மட்டுமே நிர்வாகமாக கொண்டு மாநிலத்தை ஆள்கிறது மற்றொரு சக்தி. நீட் முதல் நிதி ஆயோக் வரை சமரசம் செய்து, கச்சத்தீவு முதல் கட்சி கொள்கை வரை தாரை வார்த்து, விவசாயிகள் போராட்டம் முதல் காவல் நிலைய மரணங்கள் வரை சர்வாதிகாரம் புரிந்து, வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கேரளாவை போல் அரசு சார்பில் வழக்கு தொடுக்காமல் அமைதி காத்து, ஒன்றிய ஆதிக்கத்தை மறைமுகமாக முன்னெடுத்து வருபவர்கள் மறந்தார்கள் இந்த மண்ணையும் மக்களையும். குடும்ப நலனுக்காக மறைமுக கூட்டணி, குறுநில மன்னர்களுக்காக ஐடி, இடி போன்றவற்றிற்கு பயந்து சமரசம், ஊழல் முறைகேட்டை மறைக்க மேலே உறவு, பிரச்சனை வரும்போதெல்லாம் சமாளிக்க விளம்பர வேஷம் என ஒன்றிய ஆதிக்கத்திற்கு அடிபணிந்தவர்கள் மாநில சுயாட்சி உரிமைகளை மிதித்து மொத்தமாக வீழ்ந்தார்கள் அதிகார நலனிற்கு. விளம்பரத்தில் தமிழ் பெருமை பேசுபவர்கள் நம் சோழ அரசின் வரலாற்று பெருமைக்காக செய்தது என்ன? அன்று கோபேக் மோடி என்று போராடியவர்கள் இன்று வெள்ளை குடையுடன் வரவேற்க காரணம் என்ன? அப்போது பிரதமர் வருவதை துக்க நாள் என்றவர்கள் இப்போது பெருமை என்று சொல்வது யாருக்காக? ஒன்றை கவனித்தீர்களா? பாசிசம் என்ற இவர்களின் குரல் ஒலிப்பது நின்றும், கரப்ஷன் கூட்டம் என்று அவர்கள் அழைப்பது நின்றும் ஆகிறது மாதங்கள் பல. நிஜத்தில் ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கம். நிலத்தில் அதை எதிர்த்திட மக்கள் அணி வேண்டும். மக்கள் பக்கம் நிற்கும் மக்கள் தலைவன் வேண்டும். மக்கள் அரசியலை வென்றிட நாம் திரள வேண்டும். பிளவுவாத மற்றும் பிழைப்புவாத சக்திகள் இருவரையும் அதிகார அணியிலிருந்து வெளியேற்றிட இதோ களத்தில் நிற்கிறது மக்களின் வெற்றி பேரணி. கொள்கை தலைவர்களையும் கொண்ட நேர்மையையும் மட்டுமே ஏற்று மக்களோடு நிற்கிறார் வெற்றி தலைவர் விஜய். சர்வாதிகாரத்தின் ஓரணி நீங்கள், தமிழ்நாட்டிற்கான வெற்றி பேரணி நாங்கள். பாசிசம் கேட்கும் ஒருமை நீங்கள், ஜனநாயகத்தின் பன்மை நாங்கள். ஜனநாயகம், சமத்துவம், சமதர்ம சமூக நீதி, மதசார்பின்மை, மாநில தன்னாட்சி, இருமொழிக் கொள்கை, அரசியல் தலையீடு அற்ற அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டும் நிர்வாகம், பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, தீண்டாமை ஒழிப்பு, இயற்கை வள பாதுகாப்பு, போதையில்லா தமிழகம் என்ற மக்களுக்கான அரசியலை சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் போன்ற வேறுபாடுகள் பாராது எல்லாருக்கும் எல்லாமுமான அரசியலை, டெல்லியின் ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் மாநில சுயாட்சி